இந்த காலகட்டத்தில் இருக்காங்க எல்லாம் பயலுக. நீங்க இந்த மாதிரி ஊர் விஷயத்துல சொல்லி பாருங்க, பெருமைகள்லாம். எங்க ஊர் மதுரை. நான் நிகழ்ச்சி இல்லாதப்ப என்ன பண்ணுவேன், என் பையன் மெட்ராஸ்ல பிறந்தவன், நான் அவன்கிட்ட சொல்றேன், எங்க ஊர் எப்படி தெரியுமாடா, மதுரை எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா, பாண்டியர் குதிரை குளம்படியும் தூள் பறக்கும் இளைஞர் சிலம்படியும் மதி தோண்டிய புலவர் சொல்லடியும் இளம் தோகை மாதர்த மெல்லடியும் மயங்கி ஒலிக்கும் மாமுதிரை மாலையிலே மல்லிகை பூமதுரை மண்ணை திருட வந்தவரை செம்பொன்னை திருட வந்தவரை ஊர் பொசுக்கி போக வந்தவரை தாயாய் மாற்றிய தூய் மதுரை அவர்தம் சேயாய் வணங்கிய தாய் மதுரைன்னு. நீங்க கை தட்டிட்டீங்க. அதை எப்படியே பார்த்தா மதுரை நல்ல ஊர் அவ்வளவுதானே, மதுரை நல்ல ஊர் அவ்வளவுதானே. ஏன் இழுக்கிற சாட்டா முடிப்பா, இழுக்காத. அது அவர் சொன்ன மாதிரி சேட் ஜிபிடின்னு ஒன்று வந்திருக்குல்ல, அதை எடுத்து கேட்கிறான், கூகுள் ஹவு டு புட் மை ஃபாதர் இன் மியூட் அப்படின்றான். அதுக்கு அந்த கூகுள் 3 ஆப்ஷன் கொடுக்குது. ஸ்டிச் யுவர் ஃபாதர் மவுத், பேஸ்ட் யுவர் ஃபாதர் மவுத், பிரிங் யுவர் மதர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். அவன் 3வது ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டான். அதுக்கப்புறம் நம்ம மதுரையை பத்தி பேசுறதுக்கு திருவள்ளுவர் பத்தி ஐயா ரசிச்சு சிரிங்க, அது நடந்துரு. அதுக்கப்புறம் நம்மள மியூட்ல தான் போட்டே வச்சிருக்காங்க. அழகான இந்த புத்தக திருவிழால ஐயா கேட்கும் போது என்ன தலைப்புல பேசுறீங்கன்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆசை என்னன்னா, நம்ம எல்லாரும் வாழ்றோம், ஆனா வாழ்றோமான்ற ஒரு கேள்வி வருது இல்ல, வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு ஒரு தலைப்பு கிடையாது. ஐயா அந்த தலைப்புல பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசைங்கயான்னு சொன்னேன். ஏன்னா ஜேகே தான் கேட்பாரு, நாம் எல்லோரும் வாழ்கிறோம் ஆனால் வாழ்கிறோமான்னு ஒரு கேள்வி கேட்டார். முத்துக்குமார் எழுதினாரு, சவுண்ட் மட்டும் லைட்டா கொஞ்சம் குறைச்சுக்கோங்க, லைட்டா குறைச்சுக்கோங்க. முத்துக்குமார் சொன்னாரு, ஒவ்வொருவரும் 2 வகையான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். 2 வகையான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். ஒன்று நாம் நினைத்த வாழ்க்கை, நாம் இப்படி வாழணும்பா அப்படி வாழணும்பா நாம் நினைத்த வாழ்க்கை. இன்னொன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையினர். ஏன்னா நாங்கள் நிறைய மேடைகளில் போய் பேசும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, சார் நான் காலேஜில் படிக்கிறப்போ உங்களை மாதிரி பேச்சு போட்டிக்கு எல்லாம் நான் போயிருக்கேங்க, நான் ஓவிய போட்டிக்கெல்லாம் போயிருக்கேங்க, நான் இங்கே எத்தனை பேர் காலேஜில் இருக்கும்போது இந்த கல்ச்சுரல்ஸ்லாம் போயிருக்கீங்க, டான்ஸ் ஆடிப்போமா, காலேஜ் படிக்கிறப்ப டான்ஸ் ஆடிப்போமா, ஸ்கூலில் அந்த அக்கா கை தட்டுறாங்க பாருங்க, டான்ஸ் ஆடிப்போமா சார், பேசியிருப்போம்ல சார், ஓவிய போட்டியில் எழுதியிருப்போம்ல சார், எத்தனை கல்ச்சுரல்ஸில் நம்ம கலந்துருப்போம். 4 பொண்ணுங்க கை தட்டணுன்றதுக்காகவே நம்ம போய் ஸ்டைல்லாம் பண்ணியிருப்போம். அவ்வளோ விஷயங்கள் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்போம்ல காலேஜில், மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம போய் நிக்கணும்ன்றக்க அவ்வளவு விஷயம் பண்ணிருப்போம்ல. வாழ்க்கை போக 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 ஏதோ ஒரு கட்டத்தில் அது நம்ம விட்டு போயிடுச்சுல. நாம் நினைத்த வாழ்க்கை வேறு, ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை வேறு. சமீபத்தில் ஒரு பெரிய சமூக சேவகர், அவருடைய 60ஆம் கல்யாணத்துக்கு நான் பேச போயிருந்தேன். 60ஆம் கல்யாணத்தில் அந்த அவருடைய ஒய்ஃப் உட்காந்துருந்தாங்க. நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், எங்க 60ஆம் கல்யாணம் ஆகுது, நீங்க அவரோட 60 வருஷம் குடும்பம் நடத்திருக்கீங்க, அவரை பத்தி ஏதாவது 2 வார்த்தை சொல்லுங்களேன் என்ன. மேடையில் நான் பேசுறத விட அவரை பத்தி நீங்க ஏதாவது 2 வார்த்தை சொல்லுங்களேன் என்ன. அந்த அம்மா ஒரே வார்த்தை சொன்னாங்க, இந்த ன்றத நீங்க 1000 பக்கம் புத்தகம் போடலாம், இந்த ன்ற வார்த்தையில 60 வருட வாழ்க்கை அடங்கியிருக்கு. என்ன அர்த்தம்னா, அவங்க வாழ நினைத்த வாழ்க்கை வேறு, ஆனால் வாழ்ந்த வாழ்க்கை வேறு. முத்துக்குமார் எழுதியிருப்பாரு, இவன் தோட்டத்தில் பனியும் இருக்கிறது, பூவும் இருக்கிறது, பனித்துளி செய்ய தெரியவில்லை. இவன் வானத்தில் மழையும் இருக்கிறது, வெயிலும் இருக்கிறது, வானவில் செய்ய தெரியவில்லை. இவனது கடலில் அலையும் இருக்கிறது, நுரையும் இருக்கிறது, கடந்து போக தெரியவில்லை. இவன் வாழ்க்கையில் இன்பமும் இருக்கிறது, துன்பமும் இருக்கிறது, வாழத்தான் தெரியவில்லைன்னு எழுதியிருப்பார். வாழவே தெரியலையா நமக்கு சார். இன்னைக்கு ஒண்ணுல யாராவது இப்ப நம்ம பாக்குறோம், தில்லூர்ல யாராவது பாக்குறோம், எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க, என்ன சொல்லுவாங்க? எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா ஏதோ இருக்கும். கரெக்டா சார்? சத்தியமா அதான் சார் சொல்லுவான், ஏதோ இருக்கும். இன்னும் சில பேர் என்ன சொல்லுவான், உங்க புண்ணியத்துல இருக்கவன்னுவான். நமக்கு இருக்கிறதே 4-5 புண்ணியம், நமக்கு பக்குன்னு இருக்கும். ஏன்னா எனக்கே 4-5 தான் இருக்கு, அதுல நீ இருந்துட்டு போயிட்டேன்னா கேள்வி வருது இல்ல. யாராவது ஒருத்தராவது, சார் நான் சந்தோஷமா இருக்கேன் சார், வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கேன் சார், ஆனந்தமா சொல்லி பாருங்க. நீங்க அவன்கிட்ட சொல்லி பாருங்களேன், சந்தோஷமா இருக்கேன், ஆனந்தமா இருக்கேன், மகிழ்ச்சியா. அவன் மூஞ்சி சின்னதா போயிடும். ஏன்னா ஊர்லாம் கொரோனால இருக்காங்க, இவன் மட்டும் ஆனந்தமா இருக்கானமே, மகிழ்ச்சியா இருக்கானவே, இல்ல ஆனந்தமா இருக்கானவே. அப்ப ஆங்கிலத்தில் இந்த வாழ்தலை 3ஆ பிரிச்சாங்க. லிவிங் வாழ்தல், சர்வைவிங் பிழைத்தல், எக்ஸிஸ்டிங் இருத்தல். லிவிங், சர்வைவிங், எக்ஸிஸ்டிங் 3ஆ பிரிச்சாங்க. இந்த வாழ்றதுக்கும்
பிழைத்தலுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? மனுஷன் வாழணும், நாய் பிழைக்கும், மரம் இருக்கும். கரெக்டா? இப்ப இந்த இருத்தலுக்கும் வாழ்தலுக்கும் என்னப்பா வித்தியாசம்? நாங்க எங்க தெரியுமா நான் இருக்கேன்னு சொல்லுவான், எங்க இருக்கேன்னு சொல்லுவாங்க, ஜெயில இருக்கேன்னு. நான் வேலூர் சிறைச்சாலையில் 15 வருடமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் யாராவது சொல்லுவாங்களா? வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ன சொல்லுவாங்க? ஜெயில இருக்கேன் பாவேன் சொல்லுவோமா? ஆனா வீட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு சொல்லுவோமா? நான் வீட்டுல சந்தோஷமா குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் பண்ணுவோம், ஜெயில இருக்கேன் பண்றோம். கரெக்டா? அப்ப இந்த வீட்டுக்கும் ஜெயிலுக்கும் என்னப்பா வித்தியாசம் கேட்டாங்க. இந்த வீட்டுக்கும் சிறைச்சாலைக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? வீட்டுக்கும் ஜெயிலுக்கு என்ன வித்தியாசம்? சின்ன வித்தியாசங்க. தாழ்பால், தாழ்பால் உள்ளே இருந்தா அது வீடு, தாழ்பால் வெளியே இருந்தா அது சிறைச்சாலை. நம் வாழ்க்கை நம் கைகளில் நம் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தால் நாம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் வாழ்க்கையை யாரோ ஒருவரினுடைய கட்டுப்பாட்டுல, நம்மளுடைய உறவினர்களினுடைய கட்டுப்பாட்டிலேயோ, இந்த உலகத்தினுடைய கட்டுப்பாட்டிலேயோ, வேலை பார்க்கக்கூடிய இடங்களின் கட்டுப்பாட்டிலேயோ, ஏதோ ஒரு வகையில் இந்த வாழ்க்கையை அடுத்தவர்களினுடைய கட்டுப்பாட்டுக்குள் விடும்போது அவங்களா தாழ்பால திறந்தாத்தான் உண்டு, அவங்க திறக்கிறதே இல்லை. நம் வாழ்க்கை சிறையிலேயே நாம் மாட்டிக்கொண்டே இருக்கும். இப்ப இந்த வாழ்க்கை என்னப்பான்னா 4 வகையான வாழ்க்கையை நமக்கு வகுத்து வச்சாங்க. 1 பர்சனல் லைஃப், தனி மனித வாழ்க்கை, பர்சனல் லைஃப். 2வது தொழில் ரீதியான வாழ்க்கை, பிசினஸ் லைஃப். 3வது சொசைட்டி லைஃப், சமூக ரீதியான வாழ்க்கை. 4வது ஃபேமிலி லைஃப், குடும்ப ரீதியான வாழ்க்கை. அது என்னப்பா பர்சனல் லைஃப், தனி மனித வாழ்க்கைன்னா? இப்ப நம்ம பிறக்கும் போது இந்த சின்ன குழந்தைய பாருங்களேன், குழந்தை சிரிச்சுக்கிட்டே தானே சிரிக்கும்ல. கரெக்டா? சின்ன குழந்தை வந்து நீங்க பார்த்து ஒண்ணுமே பண்ண வேணாம், அதை பார்த்து சிரிச்சா அது சிரிக்குமா? பிறக்கிறப்ப சந்தோஷமா பிறக்கிறோமா? மகிழ்ச்சியா பிறக்கிறோமா? ஒரு கிளுகிழுப்புன்னு ஒன்று வைப்பாங்க 20 ரூபாய்க்கு. கரெக்டா சார்? அந்த கிளுகிழுப்பு எடுத்துட்டு போய் இந்த குழந்தை முன்னாடி இப்படி ஆட்டினா உளுந்து உளுந்து சிரிக்குமா? சிரிக்கும்ல. என்னைக்காவது அந்த குழந்தைக்கு போய் நம்ம இப்படி ஜோக் சொல்லணுமா, இல்ல ஏதாவது ஒரு கிரேசி மோகன் டைலாக் சொல்லணுமா, வடிவேல் அண்ணன் ஜோக், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. குழந்தைகிட்ட போய் கிளுகிழுப்பை இப்படி ஆட்டினா விழுந்து விழுந்து சிரிக்குமா? நீங்க அதே கிளுகிழுப்பை எடுத்துட்டு போய் ஒரு 75 வயசு தாத்தா முன்னாடி இப்படி வச்சு இப்படி ஆட்டுங்க, பொலிர்னு விடுவாரு. என்னை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுதுன்னு. கரெக்டா? ஆனா 75 வயசுக்கு முன்னாடி கிளுகிழுப்பைக்கு சிரிச்ச மனுஷன் தானங்க அவரு. காலம் ஆக 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 நம்ம சிரிப்பை எங்கெங்க தொலைச்சோம்? ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறோம், 1 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சு அந்த வியாபாரம் 1 கோடி ரூபாய்க்கு முடிஞ்சாதானங்க வியாபாரம் ப்ராஃபிட்னு அர்த்தம், வியாபாரம் வெற்றின்னு அர்த்தம். பிறக்கும் போது அவ்வளவு சிரிப்போட, அவ்வளவு சந்தோஷத்தோட, அவ்வளவு ஆனந்தத்தோட, அவ்வளவு குதூகலத்தோட பிறக்கிறோம். நாளாக 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 சிரிப்பையே தொலைச்சிட்டோமேங்க, சிரிக்கவே மாற்றோமே. அப்ப நம்ம இந்த வாழ்க்கைன்ற வியாபாரம் நஷ்டத்திலங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். வாழ்க்கைன்ற வியாபாரத்தை சிரிக்கிறதே கிடையாது. காதலின் முன்னுரை சிரிப்பு, கடனின் மூலதனம் சிரிப்பு, விலங்கை கழித்த மனித மிச்சம் சிரிப்பு, சிறு சிறு சொர்க்கம் சிரிப்பு, துன்பங்களை தள்ளி போடுகிற மார்க்கம் இந்த சிரிப்பு, உடம்பில் உள்ள அத்தனை உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பு இந்த சிரிப்புன்னர் வைரமுத்து. சிரிக்கவே மாட்டானே. ஏதாவது ஒண்ணு சொன்னா அப்படி முறைச்சு பார்ப்பாங்க, ஏதோ சந்திரமுகி படம் பார்க்கிற மாதிரி அவ்வளவு முறைச்சு. அதனாலதான் வைரமுத்தையா சொன்னார், மனதில் நம்ம வாழ்க்கைன்றது எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணார். மகிழ்ச்சி எவ்வளவு பெரிய விஷயம்ப்பா. மகிழ்ச்சி நீ நான் நாம் எல்லாம் மகிழ பிறந்தவர்கள், நிலவின் ஒளியை குடிக்க பிறந்தவர்கள், நீலவான் வெளியை இழுக்க பிறந்தவர்கள், மரிக்கும் வரைக்க மகிழ பிறந்தவர்கள். ஏன் தெரியுமா? ஒரு ஆணின் பெண்ணின் மகிழ்ச்சியில் பிறந்தவர்கள். மகிழ்ச்சி இல்லையே அலைகள் கொண்டு ஜலரந்தம் பாடுமா கடல், இடிகள் கொண்டு தம்பட்டம் தட்டுமா வானம், வீட்டிற்கு திரும்பி வருமா வெளியூர் சென்ற காற்று, உதிர்ந்து உதிர்ந்து இலைகள் உதிர்ந்து நலிந்து நலிந்து வெயிலின் நலிந்து அளந்து அளந்து கொழுந்து எழுந்து சித்திரை மாதம் தாவர வர்க்கம் முத்திரை காட்டி முகிழ்ப்பதெல்லாம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சினர். மகிழ்ச்சியோடு கைதட்டின 4 பேருக்கு நன்றி. பரவாயில்ல, அந்த மட்டுக்கு நம்ம அந்த மகிழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டோம்ல, கவிதையை புரிஞ்சுக்கிட்டோம்ல. ஏன் தெரியுமா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியல? வீட்டுல 2 விஷயத்தினாலதான் நமக்கு அந்த சந்தோஷம் ரொம்ப குறையுது. அண்ணன் ரொம்ப அழகா ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துட்டு போனார் தெளிவா. இன்னும் நம்ம என்ன நினைச்சிடறோம்னா, நம்மை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா இருப்பேன்பா நினைக்கிறோமா? மனைவி சந்தோஷமா இருக்கணும், அப்பா அம்மா சந்தோஷம். நம்ம அப்படியே வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திக் அப்படிலாம் இருக்கவே இருக்காது வீடு. நம்ம அப்பதான் சந்தோஷமா வந்திருப்போம். அவங்க சீரியலை பார்த்துட்டு ஏதாவது திட்டுவாங்க. வீடு அப்படிதான் சார் இருக்கும். 1
நாம சந்தோஷமா இருந்தா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோமா? அது முதல் விஷயம், நம்ம சந்தோஷத்தை கெடுத்துரும். ரெண்டாவது, எல்லாரும் சந்தோஷமா இருந்தா தான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறான்ல, ரிவர்ஸ்ல, அதுவும் அவனுடைய மகிழ்ச்சியை கெடுத்துரும். என்னைக்குமே ஒருத்தரை நம்ம திருப்திப்படுத்தவே முடியாது, எல்லாரையும் நம்மால திருப்திப்படுத்திடவே முடியாது வாழ்க்கையில். ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிற ஐயாவுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் எத்தனை பேரை சந்திக்கணும். ரகுவரன் சார் சொல்ற மாதிரி எத்தனை ஃபைல்ஸ், எத்தனை பேர் வந்து முன்னாடி நிற்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் என்னென்ன கோரிக்கைகளை கொண்டு வராங்க, அத்தனை பேரையும் திருப்திப்படுத்த முடியுமானா முடியவே முடியாதுல்ல. ஒரு சூப்பர் மார்க்கெட், ஒருத்தர் சூப்பர் மார்க்கெட்ல அந்த பொருள்லாம் வாங்கிட்டு இருக்காரு. அங்க ஒரு நாய், சூப்பர் மார்க்கெட்ல ஒரு நாய், அந்த நாய் என்ன பண்ணுச்சு, ஒவ்வொரு ரேக்லயா போய் ஒவ்வொரு திங்ஸையும் அதுவே எடுக்குது. பார்த்து 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 திங்ஸ் எல்லாம் அது எடுக்குது. இப்போ இந்த ஷாப்பிங்க்கு கூட போனார்ல, ஆச்சரியமா பார்த்திருக்காரு, என்னடா ஒரு நாய் வந்து பர்ச்சேஸ் பண்ணுது, அதுவும் பொருட்கள்லாம் கரெக்டா எடுக்குது. இந்த நாய் பர்ச்சேஸ் போறதுல ஒரு பெரிய பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, நம்ம என்ன லிஸ்ட் கொடுக்குறோமோ அதை மட்டும் தான் வாங்கும், மற்றதெல்லாம் வாங்காது. அதனால அது போய் கரெக்டா ஒவ்வொரு ரேக்ல இருந்து எது தேவையோ அதெல்லாம் எடுக்குது. கரெக்டா வந்து பில்லிங் கவுண்டர்ல இந்த கிரெடிட் கார்டை வாய் வழியா கொடுத்து ஸ்வைப் பண்ணுது, காசை வாங்குது, பில்லை எடுத்துக்குது. இவனுக்கு ஆச்சரியம், இந்த நாயை யாரா ட்ரெயின் பண்ணாங்க, இப்படி ஷாப்பிங் பண்ற அளவுக்கு நாயை யார் ட்ரெயின் பண்ண, அதை பார்க்கணும்ன்றக்கா நாயை ஃபாலோ பண்ணிட்டு போனான். நாய் என்ன பண்ணுச்சு, கரெக்டா சிக்னல் கிட்ட வந்து அந்த ரோட்டு கிட்ட வந்து நின்று சிக்னல் போட்ட உடனே ரோட கிராஸ் பண்ணுச்சு. பாதி நாய் சிக்னலை மதிக்கிறதே கிடையாது, ஆனா இந்த நாய் சிக்னலை மதிச்சு, அவர் புரிஞ்சு மதிச்சு ரோட்டை கிராஸ் பண்ணுச்சு. ஒரு பஸ் வந்து நின்னுச்சு. பஸ் வந்து நின்னுச்சா, இப்ப இந்த நாய் என்ன பண்ணுச்சு, பஸ்ல ஏறிச்சு. இவன் என்ன பண்ணா, அந்த பஸ்ல ஏறிடுவோம்டான்ட்டு ஏறிட்டான். கரெக்டா கண்டக்டர் கிட்ட சில்லறை கொடுத்து டிக்கெட் வாங்குச்சு. எல்லா நாயும் சில்லறை வச்சுக்கிறதே கிடையாது. பஸ்ல ஏறப்ப கதை தானே சொல்லிடணும்ல. இப்ப இந்த கரெக்டா சில்லறை கொடுத்து டிக்கெட் வாங்குச்சு. இவனுக்கு அவ்வளவு ஆச்சரியம், ஏன்னா சில்லறை கொடுத்து ஒன்னு டிக்கெட் வாங்குது, சிக்னல் பார்த்து ரோட்டை கிராஸ் பண்ணுது, கிரெடிட் கார்டு போட்டு பில்லு வாங்குது, அவ்வளவு லிஸ்டையும் பார்த்து அவ்வளவு விஷயங்கள் வாங்குது. யாரா இந்த நாயை எப்படி ட்ரெயின் பண்ணாங்கன்ட்டு அவனுக்கு அவ்வளவு ஆச்சரியம். நேரா அந்த நாயை ஃபாலோ பண்ணிட்டே போறான். ஒரு வீட்டு வாசல்ல போய் அந்த நாய் நின்று காலிங் பெல்ல அமுக்குது. நல்லா கேட்டுக்கங்க, காலிங் பெல்ல அமுக்குது. கதவு திறக்கல. ரெண்டாவது வாட்டி அமுக்குச்சு, மூணாவது வாட்டி அமுக்குச்சு. இப்ப கதவை திறந்துட்டு வெளியே ஒருத்த வந்து குச்சி எடுத்து நாயை அந்த அடி அடிச்சான் டங்கால்ட்ட. இவர் ரொம்ப வருத்தப்பட்டு போய் கேட்டார், சார் 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 என்ன பண்றீங்க, எதுக்கு அந்த நாய் அடிக்கிறீங்க, எவ்வளவு அறிவான நாய், உங்களுக்கு எவ்வளவு அழகான திங்ஸ் வாங்கிட்டு வருது, எப்படி வந்தது, அதை போய் அடிக்கிறீங்களே. அவன் சொன்னா, இந்த நாய்க்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் தூங்கும் போது வந்து பெல் அடிக்காத, வெளியே போகும்போது சாவி எடுத்துட்டு போன்னு அத்தனை தடவை சொல்லியிருக்கேன், வந்து பெல் அடிச்சு என் தூக்கத்தை கெடுக்குதுன்னா. நீங்க என்ன செஞ்சாலும் ஒருத்தரை திருப்தி படுத்திடவே முடியாது. நீங்க மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தாலும், மிகப்பெரிய பொறுப்பாளியாக இருந்தாலும், நம்மால் ஒருவரை 100% திருப்திப்படுத்தி விடவே முடியாது. அப்ப நம்ம என்னப்பா பண்ணணும்னா, நம்மை நாம் உற்சாகமாக வைத்துக் கொள்ளும் போதுதான் இந்த வாழ்க்கையில நாம் மகிழ்ச்சியாக வாழவே முடியும். நம்ம கூட நம்பிக்கை, அதிக நேரம் இருக்காது அதிர்ஷ்டம், எப்பொழுதும் கிடைத்து விடாது சிபாரிசு, எந்நேரமும் இருந்து விடாது உதவி, ஆனால் எப்பொழுதும் ஜெயிக்கும் நாம் வளர்த்துக்க கூடிய தன்னம்பிக்கை எப்பையும் ஜெயிக்குங்க. சமீபத்தில் மலேசியால ஜோஹோர்ன்ற இடத்துக்கு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அங்க நிகழ்ச்சிக்கு போகும்போது இந்த பிளைட்ல ஏறி உட்காருவோம்ல, பக்கத்துல ஒரு பொண்ணு வந்து உட்காந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே தெரிஞ்சு இந்த கிராமத்து பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சு. பார்த்த உடனே மதுரை பக்கம் தானே நாங்க ஏறுறோம், கிராமத்து பிள்ளைன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப நாம என்ன நினைப்போம், நாம தான் இந்த பெல்ட் எல்லாம் மாட்டுறதுக்கு சொல்லி தரணும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது இந்த பிள்ளைக்கு, நம்ம தான் சொல்லி தரணும்ன்றதுக்காக நான் அதுக்கு ரெடியா அப்படி ஆயத்தமா இருக்கேன். இந்த பிள்ளை வந்து உட்காருது, அப்புறம் இதெல்லாம் சொல்லி தரணும், உடனே நம்ம பெரிய ஆளுன்னு காமிச்சிக்கணும் அப்படின்னா. அந்த பொண்ணு வந்துச்சுங்க, அசால்ட் அப்படி எடுத்து அப்படி சொல்லிச்சு பெல்ட்டை. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனோடனே ஒரு லேப்டாப் எடுத்து மேலே வச்சுச்சு. எனக்கு ஆச்சரியமா பார்த்தேன், என்னம்மா பண்றீங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி பேரை சொல்லி அதுல சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கேனே அப்படின்னுச்சு. உங்க அப்பா என்ன பண்ணாருன்னு கேட்டேன். நீ எந்த ஊரு, உங்க அப்பா, நான் தேனி பக்கத்துல ஒரு கிராமத்து பேரை சொல்லி எங்க அப்பா புண்ணாக்கு வியாபாரினே அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு உடனே என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு நோட் பேடை எடுத்துட்டேன், அப்பா எனக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிச்சுடா, அடுத்த புத்தக திருவிழாவிற்கு ஒரு கண்டென்ட் கிடைத்து விட்டது அப்படின்னு உடனே ஒரு நோட் பேடையும் பேடா எடுத்துட்டேன். ஓ வரலாறு தான் எனக்கு வேணும் சொல்லு அப்படின்னு. அப்பா புண்ணாக்கு வியாபாரி, இந்த பொண்ணு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனில சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜரா நாடா சுத்திட்டு இருக்கு. உனக்கு யாருமா இன்ஸ்பிரேஷன், உங்க அப்பாவான்னு கேட்டேன். அந்த பொண்ணு சொல்லுச்சு, இல்லனே எனக்கு இன்ஸ்பிரேஷன்
வள்ளினே அப்படின்னுச்சு. அந்த பொண்ணு பேரு செந்தமிழ் செல்வி, என் பக்கத்துல உட்காந்த பொண்ணு. உனக்கு இன்ஸ்பிரேஷன் நான் கேட்டேன். வள்ளினே அப்படின்னு. யாருமா வள்ளின்னு? என் ஃப்ரெண்டுனே. நானும் வள்ளியும் ஒன்னா தானே படிச்சோம். மூணாப்புலேருந்து அந்த அதே கிராமத்து பாசை, மூணாப்புலேருந்து 12ஆப்பு வரைக்கும் நானும் வள்ளியும் ஒன்னா தானே படிச்சோம். இப்ப வள்ளி என்னம்மா படுதுன்னு. வள்ளி உயிரோட இல்லைனே. ஏம்மா என்னாச்சுன்னு. 12ஆவது படிக்க இல்லைன்னு நானும் வள்ளியும் காலேஜுக்கு இந்த ஸ்கூலுக்கு போவோம்னே இந்த பயலுகள்லாம் நின்று வம்பிழுப்பாங்க, சுத்தி இருக்கிற பசங்கள்லாம் நின்று வம்பிழுப்பாங்க. நாங்க போய் எங்க வீட்டுல சொன்னோம். எங்க வீட்டுல என்ன தெரியுமா சொன்னாங்க? பொம்பளை பிள்ளை எதுக்கு தான் ஸ்கூலுக்கு போவேனான்னு சொன்னோம். பொம்பளை பிள்ளைல ஸ்கூல் நீங்க வீட்டுல இருந்தா வந்து வம்பிழுப்பாங்களான்னு வீட்டுல இருக்கவங்க திட்டினாங்க. வள்ளி ஊர் பஞ்சாயத்தை கூப்பிட்டு எல்லார்கிட்டையும் சொன்னானே இந்த மாதிரி எங்களை வம்பிழுக்கிறாங்கன்னு சொன்னா. பஞ்சாயத்துல என்ன தெரியுமா சொன்னாங்க? பொம்பளை பிள்ளைய அடக்க ஒடுக்கமா வீட்டுக்குள்ள இருந்தா அவன் வீட்டுக்குள்ள வந்தா கையை பிடிச்சி இழுத்தான், நீ வெளியே போக கண்டுதானே அவன் கையை பிடிச்சி இழுக்கிறான், உன்னை யாரும் வெளியே போக சொன்னான்னு ஊர் பஞ்சாயத்துலயும் சொன்னாங்க. அந்த பயல்களை யாருமே அடக்கலனே. அவங்க கூட கொஞ்சம் திமிராகி கூட கொஞ்சம் எங்களை வம்பிழுத்து அந்த பிள்ளைய ரொம்ப அடாவடித்தனம் பண்ணோன்னு ஒரு நாள் பள்ளிக்கூடமும் போக முடியாம, அந்த பசங்களையும் எதிர்க்க முடியாம, பெற்றோர்கள்ட்டையும் சொல்ல முடியாம, ஊர்க்காரங்க கிட்டையும் சொல்ல முடியாம, கனவையும் நிறைவேற்ற முடியாம வள்ளி பூச்சி மருந்த குடிச்சிட்டானே. பூச்சி மருந்த குடிச்சிட்டானே. அவ இறப்புக்கு எங்க ஹெட் மாஸ்டர் வந்து பார்த்தாங்க, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஹெட் மாஸ்டர்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் 35 பேர் வந்தாங்க எங்க கிளாஸ்ல இருந்து. அத்தனை பேரும் அழுதாகனே. வள்ளிய பார்த்து அத்தனை பேரும் அழுதாக. நான் மட்டும் அழவே இல்லைனே. நான் மட்டும் அழவே இல்லை. அவளை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அண்ணே, செத்து போறதானே ஒரு பிரச்சனைக்கு தீர்வு? கிடையவே கிடையாதுனே. வள்ளிக்கு சேர்த்து நான் படிச்சேனே. அந்த வள்ளிக்கு சேர்த்து நான் படிச்சேனே. 12ஆவதுல வள்ளிக்கு சேர்த்து நான் படிச்சேனே. பெரிய மார்க், அந்த என்ட்ரன்ஸ் கட் ஆஃப்ல அவ்வளவு மார்க் எடுத்து இன்ஜினியரிங் காலேஜ்ல, மதுரையில இருக்க பெரிய இன்ஜினியரிங் காலேஜ்ல அந்த பொண்ணுக்கு சீட்டு கிடைக்குது. அவங்க அப்பா விடமாட்டேன்றாரு. மொத்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அத்தனை டீச்சர்ஸையும் கூட்டு போய் அவங்க அப்பாட்ட பேச வைக்கிறாங்க. பெரும் போராட்டத்துக்கு பிறகு அந்த பெரிய இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சு இந்த சாஃப்ட்வேர் கம்பெனில, பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனில பிளேஸ் ஆகி, கேம்பஸ்ல பிளேஸ் ஆகி இன்னைக்கு ஒரு மாசம் அந்த பொண்ணு 2.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. பொண்ணு சொன்னாங்க, இது வெற்றி கிடையாதுன்னு, இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுன்னு. நான் படிச்சு முடிச்சு 5-6 வருஷம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு படிச்சு முடிச்சு 6 வருஷம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு சொல்லுது, என்னைக்கு வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகளை வெளியே அனுப்புனா மத்தவங்க வம்பிழுப்பாங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வச்சிருந்தாங்களோ, நான் படிச்சு வந்தோன்னே செல்வி வந்துட்டா பாரு, இப்படி நம்ம பொண்ணும் வரணும்னு சொல்லி இந்த 6 வருஷத்துல எங்க கிராமத்துல இருந்து 12 பிள்ளைங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். ஒரு தனி மனிதரினுடைய தன்னம்பிக்கை என்பது அவனுடைய தன்னம்பிக்கை மட்டுமல்ல, அது இந்த சமூகத்துக்கான தன்னம்பிக்கை. நம்மளுடைய பர்சனல் லைஃப் எப்படி பார்க்கணும்னா மற்றவர்களுக்கு உதாரணமான ஒரு வாழ்க்கையாக எடுத்துட்டு போகணும். ரெண்டாவது என்ன பண்ண, தொழில் ரீதியான வாழ்க்கை, பிசினஸ் லைஃப், தொழில் ரீதியான வாழ்க்கை. ஒரு வேலையை 2 விதமா செய்யலாம். ஒன்னு கடமையை செய்யறது, இன்னொன்னு கடமைக்கு செய்யறது. கரெக்டா? எங்க ஊர்ல 100 நாள் வேலை திட்டம் எல்லா ஊர்லயும் நடக்குதுல்ல சார். 100 நாள் வேலை திட்டம் இங்கேயும் இருக்குல்ல. 100 நாள் வேலை திட்டம் எங்க கிராமத்துல வந்தாங்க. 100 நாள் வேலை திட்டத்துக்கு எங்க வீட்டுக்கு முன்னாடி தான் அந்த கிராம பணிகள்லாம் நடத்தும் போது ஒருத்தர் என்ன பண்ணாரு, குழி தோண்டிக்கிட்டே வந்தார். பின்னாடி இருந்து ஒருத்தர் என்ன பண்ணா, அந்த குழியை மூடிக்கிட்டே வந்தான். ஒருத்தர் தோன்றாரு, ஒருத்தர் மூடுறாரு, தோன்றாரு, மூன்றாரு. நான் போய் கேட்டேன், என்னையா பண்றீங்க 2 பேரும் அப்படின்னு. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு. என்னையா பண்றீங்க 2 பேரும்? ஐயா, எங்களுக்கு இங்க ஃபுல்லா மரம் நடுற வேலை கொடுத்தாங்க. 3 பேர் அப்பாயின்ட் பண்ணிருந்தாங்க. ஒருத்தர் குழிய தோண்டணும், 2வது ஒருத்தர் மரத்தை நடணும், 3வது அந்த குழிய மூடணும். இன்னைக்கு மரம் நடுறவன் லீவு. நாங்க என் வேலையை செய்யாம இருக்க முடியாது. அதுக்காக நான் வாங்கின காசுக்கு நான் தோண்டுவேன், அவன் வாங்கின காசுக்கு அவன் மூடிட்டு போயிடுவான். முடிஞ்சிச்சு. இது கடமைக்கு செய்யறது. ஒரு கோயில், ஒரு சிற்பி, அந்த ஸ்தூபி, அந்த சிற்பி என்ன பண்றாரு, பாவை விளக்குன்னு ஒரு சிற்பம் செய்யறாரு. இந்த பாவை விளக்கு சிற்பம் பாத்தீங்களா, இப்படி கொட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். பாவை விளக்குன்னு ஒரு சிற்பம் செய்யறாரு. அந்த சிற்பத்தை பார்த்தாக்கா அப்படியே அந்த சிற்பத்துக்கு பக்கத்திலேயே அதே மாதிரியே இன்னொரு சிற்பம் இருக்கு. அப்படியே இருக்கு, அதே மாதிரி இன்னொரு சிற்பம் இருக்கு. இப்ப கோயில் தர்மகர்த்தா வந்து கேட்கிறாரு, எங்க இந்த 2 சிற்பத்தையுமா கோயில்ல வைக்க போறீங்க, 2யுமா வைக்க போறீங்க? அவர் சிற்பி சொல்றாரு, இல்ல ஒரே ஒரு சிற்பம் தான், ஆனா அது சிதிலம் அடைஞ்சிருச்சு. இந்த சிற்பம் கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சிருச்சு, அதனால நான் இன்னொரு சிற்பம் செஞ்சேன். இவர் பாக்குறாரு, அப்படி ஒன்றும் சிதிலமாலாம் தெரியல, அவ்வளவு அழகா இருக்கு அந்த சிற்பம். இதுல என்னங்க சிதிலம்? சிதிலம்லாம் இல்லையா, நல்லா தானே இருக்கு, இதுல என்ன சிதிலம்னு கேட்கிறாரு. இல்ல, பெண்கள் வந்து பின்னல் பின்னுவாங்கல்ல, இந்த 3 முடிப்பு போட்டு பின்னல் பின்னினா
கடைசியா வந்து முடிக்கிற இடத்துல 3 போட்டு முடிக்கணும். இந்த கீழே முடிக்கிறாங்கல்ல, 3 பின்னல் போட்டா கீழே 3 போட்டு முடிக்கணும். அது அந்த காலத்துல பின்னவங்களுக்கு தெரியும். இன்றைக்கு பின்னலும் இல்லை, கூந்தலும் இல்லை. அது பரவாயில்ல. அந்த 3 பின்னல் போட்டு 3 முடிக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், 3 பின்னல் போட்டு 2 போட்டு முடிச்சிட்டேன். அதனால இது சிதிலம் அடைஞ்சிருச்சு. நான் இன்னொரு சிற்பம் செஞ்சேன். எவ்வளவு நாள் ஆச்சு? 8 மாசம் ஆச்சு. இந்த இன்னொரு சிற்பம் செய்யறதுக்கு அதுக்கும் 8 மாசம் ஆச்சு. இதை எங்க வைக்க போறீங்க? இந்த கோயில் கோபுரத்துல 80 அடி கோபுரத்துல 80வது அடியில கொண்டு போய் இந்த சிற்பத்தை வைக்க போறேன். இவர் கேட்டாரு, தர்மகத்தையோ அறிவு இருக்கா அவனுக்கு? கோயில் கோபுரத்துல 80வது அடியில இந்த சிற்பத்துல பின்னாடி இருக்கக்கூடிய கூந்தல்ல 3 முடிப்பு போட்டிருக்கா, 2 முடிப்பு போட்டிருக்கான்னு யாருக்கு தெரிய போகுது? இதுக்காகவா 8 மாசம் இன்னொரு டெடிகேஷன் இன்னொரு சிற்பத்தை செஞ்ச? இது யாருக்கு தெரிய போகுது? இது யாருக்கு தெரிய போகுதுன்னு அவர் சொன்னாரு. எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமேயா. நான் இந்த கோயிலை கடந்து போகும்போதெல்லாம் இந்த சிற்பம் சரியில்லைன்றது எனக்கு தெரியுமே. நான் அடுத்தவர்களுக்காக என் வேலையை செய்வதில்லை, நான் எனக்காக என் வேலையை செய்கிறேன். நம்ம தொழில் ரீதியான வாழ்க்கையில எப்படி தெரியுமா வெற்றி பெற முடியும்? அடுத்தவர்களை திருப்திப்படுத்துவதற்காக நம்ம ஒரு விஷயம் செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல தோத்துருவோம். நம்மை நாம் திருப்திப்படுத்துவதற்காக ஒரு விஷயம் செய்யணும். இன்னைக்கு மேடையில பேசும்போது கைதட்டல் வாங்குறது ரொம்ப சுலபம். ஒரு கவிதையாகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லும் போது நீங்க கைதட்டிடலாம். அது உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக சொல்ற விஷயம். ஆனா நான் வீட்டுக்கு போகும்போது எனக்கு தெரியும்ல, எனக்கு தெரியும்ல, இன்னைக்கு நம்ம சொன்னதுல ஒரு 10 விஷயமாவது முன்னாடி இருக்கிறவங்களுக்கு போயிருக்கும்பா. இந்த முன்னாடி இருக்கிறவங்களுடைய முகத்தை பார்த்தா தெரியும்ல, இந்த விஷயம் அவங்களுக்குள்ள போயிருக்கு. ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தை நம் உதட்டில இருந்து உதிச்சிருக்கு. அந்த ஒரு திருப்தி. சிப்பி இருக்குல்லங்க கடல்ல, இந்த சிப்பி இருக்குல்ல, கடல் முழுக்க தண்ணி இருக்குல்ல, ஆனாலும் சிப்பி என்ன பண்ணுமா, தாகத்தோடயே இருக்கும். கடல் முழுவதும் தண்ணி இருந்தாலும் சிப்பி தாகத்தோடயே இருக்கும். மழை நீர், ஒரு சொட்டு மழை நீர் விழும்போது எனக்கான மழை நீர் அதை பிடித்து மூடிக்கொள்ளும். அந்த மழை நீர் தான் முத்தாக மாறும். நம்மை சுற்றி அத்தனை உப்பு தண்ணீர் இருந்தாலும் உங்களுக்கான ஒரு வார்த்தை உதிர்ந்து விட்டால், அதை நீங்கள் பிடித்து விட்டால் உங்கள் வாழ்க்கை முத்தாக மாறிவிடுமான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வேள்விதான் இந்த புத்தக திருவிழாவும் இந்த மேடையும். ஏதோ ஒரு புத்தகத்தினுடைய ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு புத்தகத்தினுடைய ஒரு எழுத்து மாற்றிடாதால். அதே போல இன்னைக்கு என்ன தெரியுமா ஒரு பெரிய விஷயம், இன்ஸ்டாகிராம்ல யாராவது ஒருத்தர் ஒரு விஷயம் பண்ணிட்டு அதே நம்ம திரும்ப பண்ணணும்னு தோணுதா? பிசினஸ்லயும் அப்படியே சார். இப்ப நம்ம ஒரு நிமிட கதை போடுறோமா, உடனே ஒருத்தர் அதே மாதிரி அரை நிமிட கதை அப்படின்னு போடுவாரு. நம்ம ஒண்ணு செஞ்சோம்னா அதை பார்த்து அப்படியே செய்யறதுக்குன்னு ஒரு குரூப் வந்துகிட்டே இருப்பாங்க. கரெக்டா? தொழில்ல எப்பயுமே சொல்றேன், அடுத்தவர்களை பார்த்து நம்ம ஒண்ணு செஞ்சோம்னா 10ஓட 1 11 இருப்போம். தனியா சிந்திச்சோம்னா 1000ல் ஒருத்தரா இருப்போம். இன்னைக்கு ஒரு ரஜினிகாந்த் பாட்டு எல்லாரும் அதுக்கு டான்ஸ் ஆடினாங்களே, என்ன பாட்டு? ஏதோ ஒரு பாட்டு இப்படி இப்படி ஆடுவார்ல, என்ன பாட்டு? மனசலாயம். இந்த திருக்குறள்ல 5வது குறள் என்னக்கா? மனசலாயம். ரஜினி சோறு போட மாட்டாரு, மனசலாயம் நமக்கு. ஆனா அதெல்லாம் பதிஞ்சிருது இல்ல. அவர் ஆடிட்டாரு, அதுக்கு ஒரு ரீல்ஸ் எல்லாரும் ஆடிடுறாங்க, இப்படி இப்படி வச்சு ஆடிடுறாங்க. அதுக்கு ஆடலைன்னா நமக்கு குத்தமா இருக்கு. என்னங்க எல்லாரும் ஆடிட்டாங்க, நீங்க ஒன்னும் ஆடாம இருக்கீங்க அப்படின்னு. ஒருத்தர் செய்யறதையே நம்ம செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அப்படியே ஆத்ம திருப்தி ஆயிடுது. ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாங்க, யாராவது ஒருத்தர் வீட்டுல எங்கேயாவது ஒரு டூருக்கு போய் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாங்க, நம்ம அதை பார்த்துட்டோம்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நாமளும் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு. கரெக்டா? என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு பைனாப்பிள் கேக்குன்னு ஒண்ணு பண்ணி ஸ்டேட்டஸ் போட்டாங்க. பைனாப்பிள் கேக்கு. என் வீட்டுக்காரி இல்ல, உடனே நானும் அந்த பைனாப்பிள் கேக்கை செஞ்சே தீருவேன்னு சொல்லி அந்த கேக்குக்கான எல்லாத்தையும் வாங்கி அதை இட்லி பானையில போட்டு வேக வச்சு, அது பைனாப்பிள் மாதிரியும் வராம இட்லி மாதிரியும் வராம அது ஒரு காம்பினேஷன்ல ஒண்ணு வந்துச்சு. இவ என்ன பண்ணா, அதை போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்ல போட்டா. 1000 லைக். நான் லைக் பண்ணலையே, ஏன்னா மத்தவேளை அதை பார்த்தவே நான் தான் சாப்பிட்டவே. கரெக்டா சொல்றேன், நான் தான் சாப்பிட்டேன். இட்லி பாலையில பைனாப்பிள் கேக்கு பண்ணா அது எப்படி இருக்கும்? எங்க ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு ஒண்ணு செய்வாங்க யாராவது. ஒரு ஊர்ல ஒரு பூண்டு வியாபாரி, ஒரு வெங்காய வியாபாரி, ரெண்டும் பக்கத்து பக்கத்து வீட்டுல இருந்தாங்க. இந்த வெங்காய வியாபாரி என்ன பண்ணாரு, மூட நிறைய வெங்காயத்தை எடுத்துட்டு அடுத்த ஊர்ல அடுத்த நாட்டுல போய் அந்த காலத்துல வித்துட்டு வருவாங்க. கப்பல்ல போய் தான் விற்பாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க. மூட நிறைய அப்படியே கப்பல் நிறைய மூடையா வெங்காயத்தை ஏத்திட்டு அடுத்த நாட்டுக்கு வியாபாரத்துக்கு போனாரு. இந்த கப்பல் ரிப்பேர் ஆயிடுச்சு.
ஒரு தீவு கிட்ட கப்பல் ரிப்பேர் ஆயிடுச்சு. இந்த தீவுல இறங்கி போக்குறாரு. அங்க காட்டுவாசிகள், அந்த ஆதிவாசிகள் நிறைய இருக்காங்க. அவங்க வெங்காயத்தை பார்த்ததே கிடையாது. இது என்னன்னு கேக்குறாங்க. இது சாப்பிடுறதுன்றாரு. இவங்க பார்த்ததே கிடையாது அந்த வெங்காயத்தை. இவங்க என்ன பண்றாங்க, அந்த ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி மூட முடியா என்னத்தையோ கொண்டு வந்திருக்கான் ரவுண்ட் ரவுண்டான். இந்த ராஜா நம்பல, இது என்னன்னு கேக்குறாரு, நம்பல. இவன் என்ன பண்றான், அந்த வெங்காயத்தை சமைச்சு போடுறான், வெட்டி சாம்பார் வச்சு சமைச்சு போடுறான். அவர் சாப்பிட்டு பார்க்கறாரு, சார் அவ்வளவு டேஸ்டா இருக்கு, வெங்காயம் இவ்வளவு டேஸ்டா, இந்த எல்லா மூடையும் நானே வாங்கிக்கிறேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். உங்க நாட்டிலேயே விலை மதிக்க முடியாத விஷயம் என்ன இருக்கோ அதை கொடுங்கன்னு கேட்டான். உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு வெங்காயத்துக்கும் ஒரு தங்க கட்டி, அதே மாதிரி ஒவ்வொரு வெங்காயத்துக்கும் ஒரு தங்க கட்டி கொடுத்து மூட மூடையா தங்க கட்டியை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஊருக்கு வந்துட்டானா பெரிய பணக்காரன் ஆயிட்டான், பெரிய வீடு, பெரிய இது. இப்ப நம்மால பூண்டு வியாபாரி என்ன பண்ணுவாரு, ரீல்ஸ் அப்படியே காப்பி அடிப்பாரா, ரீல்ஸ். நம்மளும் இதை ஏன் செய்யக்கூடாதுன்னு மூட மூடையா பூண்டை ஏத்திட்டு கரெக்டா அவர் வண்டி ரிப்பேரே ஆகல, அந்த கப்பல் ரிப்பேரே ஆகல, கரெக்டா அந்த தீவு கிட்ட போய் நின்னுச்சு. இவனே ரிப்பேர் ஆக்கிட்டான். அந்த தீவு கிட்ட போய் நின்னா, அந்த ஆதிவாசிகள் எல்லாம் வந்தாங்க, இவனையும் கூட்டிட்டு போய் அரசர் முன்னாடி நிப்பாட்டினாங்க. அவர் பூண்டையும் சாப்பிட்டது கிடையாது, அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு, பூண்டு அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு. இவர் உடனே கேட்டாரு, இந்த பூண்டு இவரும் சமைச்சு போட்டாரு, இப்ப உனக்கு என்ன வேணும்னாங்க. அதே டைலாக், உங்க நாட்டிலேயே விலை மதிக்க முடியாத ஒன்ன கொடுங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணாரு, ஒவ்வொரு மூட்டை பூண்டுக்கும் ஒவ்வொரு மூட்டை வெங்காயத்தை கொடுத்து அனுப்பி விட்டாரு. இப்ப இங்க வந்து இறங்கினா பூண்டு எடுத்துட்டு போய் வெங்காயத்தை கொண்டு வந்து உட்காந்துருந்தான். சார் அடுத்தவங்க ஒண்ணு செய்வாங்க சார், அது அவங்களுக்கு சக்சஸ் ஆகும், நமக்கு சக்சஸ் ஆகுமான்னு நமக்கு தெரியாது. கரெக்டா? நம்ம தொழில்ல நாம் எதை தனித்துவமாக சிந்திக்கிறோமோ அதுல நம்மளுடைய தொழில் ரீதியான வாழ்க்கை நம்மை திருப்திப்படுத்துவதற்காக நாம் செய்யக்கூடிய வேலையில் நாம் திருப்திப்பட்டு தனித்துவமாக இயங்கும் போது தொழில் ரீதியான வாழ்க்கை வெற்றி பெறும். மூணாவது என்ன பண்ணா, குடும்பங்க. ஒரு மனிதன் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு விஷயம் பணமா பேரா புகழான்னா கிடையவே கிடையாது, குடும்பம். ஒருவன் சம்பாதிக்க வேண்டிய பெரிய விஷயம் என்னன்னா குடும்பம். தற்கொலை பண்ணிக்கணும்னு ஒருத்தன் முடிவெடுத்தான். இந்த தற்கொலை பண்ணிக்கிறவங்களுடைய மனநிலை பார்த்துருக்கீங்களா, வித்தியாசமா தோணும். அவன் என்ன பண்றான், தான் ஃபேமிலி போட்டோவை எடுத்து, குடும்ப போட்டோவை எடுத்து அதுல தன்னுடைய உருவத்தை மட்டும் தனியா வெட்டி எடுக்கிறான். இந்த குடும்பத்தை விட்டு அவன் போறானா, தன்னுடைய உருவத்தை மட்டும் தனியா வெட்டி எடுக்கிறான். ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணியும் இந்த தங்கையினுடைய சுண்டி விரல் அவனுடைய சுண்டி விரலோட இணைஞ்சிருக்கு. அவனால அதை கத்திரிக்கும் போது அந்த தங்கையினுடைய சுண்டி விரலை கத்திரிக்கவே முடியல. ஒரு புகைப்படத்தில் இருக்கக்கூடிய தங்கையினுடைய சுண்டி விரலை பிரிய முடியாமல் அவன் அந்த தற்கொலை எண்ணத்தையே கைவிட்டான்னு அந்த கதையில் இருந்தான். குடும்பம் என்ன தெரியுமா பண்ணும், நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில் வீழும் போது இந்த குடும்பம் மட்டும்தாங்க நம்மளை காப்பாற்றும். சென்னையிலலாம் நீங்க வந்தீங்கன்னா ரெண்டே பிரச்சனை தான். ஒண்ணு வீடு இல்லாத மனிதர்கள், இன்னொன்னு மனிதர்கள் இல்லாத வீடுகள். சார் இவங்க ரெண்டு பேரும் வேலை பார்க்கறாங்க, ரெண்டு பேரும் ஆபீஸ்க்கு போயிடுறாங்க, பிள்ளைகளை கிரீச்சில் விட்டுறாங்க, அப்பா அம்மா முதியோர் இல்லத்துல இருந்துடுறாங்க. கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி என்ன பண்றது, வீடு வெறும் இருக்கு, மனிதர்கள் இல்லாத வீடுகள். அண்ணன் சொன்னார்ல அழகா, வாட்ஸ்அப் குரூப்ல தான் இன்னைக்கு நாத்தனார் ஓர்படியார்கள்னு எல்லார் வீட்லயும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், ஃபேமிலின்னு. கரெக்டா? அந்த ஃபேமிலின்ற குரூப்ல யார் இருப்பாங்கன்னா அப்பா அம்மா பிள்ளை மூணு தான் இருக்கும். இதுல அந்த அம்மா போடும் ஐ லவ் மை ஹப்பின்னு ஸ்டேட்டஸ்ல போட்டுக்கும், வீட்டுல கண்டா பின்னாடி திட்டும். என் கதையை சொல்லல, பொதுவான கதையை சொல்றேன், அது எல்லாருக்கும் நடக்கிறத. இப்ப இந்த ஃபேமிலி குரூப்ல வந்து இவங்க கேட்டுப்பாங்க, அம்மா தோசை ரெடியா, அந்த அம்மா கிச்சன்ல இருந்து தோசை ரெடி, உனக்கும் கிடையாது உங்க அப்பனும் கிடையாது, வெளியே போங்க. குரூப்ல பேசிக்கிறோமே சார், இல்ல இந்த ஸ்மைலிய நேர்ல பார்த்து பேசுறதே கிடையாதுங்க. நேர்ல பார்த்து ஒருத்தவங்களோட பேசுறோம். ராமா ஹேட் 4 brothers அப்படின்னாங்க. ராமா ஹேட், ராமருக்கு 4 தம்பிகள் தான். நம்ம ஆள் கேட்கிறேன் தம்பினா என்னன்னே தெரியல அவனுக்கு. என்ன இன்னைக்கு போறக்கூடிய காலகட்டத்துல தம்பிகள்னா என்னன்னு தெரியாதுங்க. நாமுத்துக்குமார் எழுதுவார், தம்பி என் உதிரத்தின் பங்காளி, என் உதிரத்தின் பங்காளி, என் நாணயத்தின் இன்னொரு பக்கம், நான் பிறந்த தொப்புள் கொடியில் மலர்ந்த இன்னொரு பூ, நான் உண்ட பாலின் ருசி அறிந்தவன், அதனால் என் பசி அறிந்தவன், துக்கத்தில் என்னை தாங்கும் தூண், என் சக ஊன்னு தம்பியை பத்தி எழுதுவார். தம்பி தங்கைகள். அம்மாவை பத்தி சொன்னார்ல, பசுந்தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணிவைரம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா, 2 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீப்பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா, 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமான்னு வாலி எழுதியிருப்பார். சார் பிரான்ஸ்ல ஒரு விமான ஆக்சிடென்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட
உயிர் போகக்கூடிய நிலையில தப்பிச்சு வர்றாங்க. ஒரு 70 பேர் கொண்ட பயணிகள் விமானம் அது. அத்தனை பேர் கிட்டத்தட்ட நியரஸ்ட் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்கல்ல, அப்படி ஆகி பைலட் எப்படியோ ஒரு வகையில் அந்த ஃபிளைட்டை காப்பாத்திட்டாரு. இப்ப அங்க இருந்த பயணிகள் ஒவ்வொருத்தர்ட்டையும் கேட்கிறாங்க, நீங்க இந்த கடைசி நொடியில என்ன நினைச்சீங்க? கடைசி நொடியில என்ன நினைச்சீங்க? ஒருத்தர் சொல்றாரு, சார் எனக்கு இப்பதான் என்னுடைய பிசினஸ் நல்லபடியா வந்துச்சு, என் பிசினஸ் போயிடுமேன்ற ஒரு நினைப்பு வந்துச்சு. ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு என் பிசினஸை உருவாக்குனேன், இப்ப நான் இல்லைன்னா என் பிசினஸை யார் பார்த்துப்பாங்கன்னு பயம் வந்துச்சு. இன்னொருத்தவங்க சொல்றாங்க, சார் நான் இப்பதான் என் கேரியர்ல குரோத் ஆயிட்டு வர்றேன், இவ்வளவு ரீச் ஆன நேரத்துல என்னோட கேரியர் போச்சேன்னு எனக்கு பயம் இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்லிட்டே வராங்க. ஆனா நான் போயிட்டேன்னா என் பிள்ளைகளை யாரு காப்பாத்துவாங்கன்றதாங்க எனக்கு பயமா இருந்துச்சுன்னு சொன்ன 11 பேரும் இந்திய நாட்டு பெற்றோர்கள். என் பிள்ளைகளை யாரையா காப்பாத்துவாங்க? கடைசி வரை இந்த குடும்பம் மட்டும்தான் ஒருவன் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு சொத்து. வைரமுத்தையா எழுதுவாரு, ஐம்புலன்கள் இருக்குல்ல, இந்த ஐம்புலனுக்கு எது எது மகிழ்ச்சின்னு எழுதினார். கண்ணுக்கு மகிழ்ச்சி, கண்ணுக்கு மகிழ்ச்சி விடிகாலை சோலை, வெற்றிலை போட்ட வானம், தூங்கும் குழந்தையின் தூங்காத சிரிப்பு. கண்ணுக்கு மகிழ்ச்சி ஆனந்த கண்ணீர், காதுக்கு மகிழ்ச்சி ஒரு நல்ல கவிதையை கேட்டு கைதட்டக்கூடிய கைதட்டல் ஓசை, மூக்குக்கு மகிழ்ச்சி நேசிக்கும் பெண்ணின் குழல் கொண்ட பூக்கள், வாய்க்கு மகிழ்ச்சி, வாய்க்கு மகிழ்ச்சி முதல் காப்பியின் இளம் கசப்பு இல்லை, இருட்டு அறையில் முரட்டு முத்தம் இல்லை, வாய்க்கு மகிழ்ச்சி தப்பின்றி உச்சரிக்கும் தாய்மொழி. 4 சொல்லிட்டாரா? உடலுக்கு மகிழ்ச்சியை சொல்லவே இல்லை. அந்த கவிதையில உடலுக்கு எது மகிழ்ச்சின்னு அவர் சொல்லல. நான் வைரமுத்தையா படிக்கிறேன், உடலுக்கு மகிழ்ச்சி எதுன்னு சொல்லல. இப்ப யாருப்பா உடலுக்கு மகிழ்ச்சின்னு சொன்னார்னா, வள்ளுவர் சொன்னாருங்க, மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கின்பம் மற்றும் அவர் குரல் கேட்டல் இன்பம் செவிக்கின்னர். இந்த குழந்தை வந்து நம்மளை கட்டிக்கிறாங்க, வீட்டுக்கு போன உடனே அப்பான்னு ஓடி வந்து கட்டிக்கிறாங்கல்ல, அதுதான் உடம்புக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சந்தோஷமே. உலகத்துல வேற சந்தோஷமே கிடையாது. யாரு ஒரு பொண்ணு சொல்லிச்சு தான் ஃப்ரெண்டு கிட்ட, எங்க அப்பா நேத்து சிங்கப்பூர்ல இருந்து வந்தாரே, எனக்கு ஒரு ட்ரோன் விட்டா, இங்க ஒரு ட்ரோன் விட்டுட்டு இருந்தாங்கல்ல, அது உடலையா இப்ப, ஆனா எனக்கெல்லாம் விட்டா சந்தோஷப்படுவேனே, வேர்க்கிறப்ப இப்படி வந்து நிற்கும், ஜாலியா இருக்கும், காத்து வரும், நான்லாம் கவலைப்பட மாட்டேன், நல்லா வந்துச்சுன்னா காத்து வருதுன்னு இருப்பேன். ஒரு குழந்தை சொன்னா, எங்க அப்பா நேற்று சிங்கப்பூர்ல இருந்து வந்தாரே, எனக்கு ஒரு ட்ரோன் வாங்கிட்டு வந்தாரே, அப்புறம் எங்க அப்பா போன மாசம் லண்டன் போனப்ப எனக்கு வந்து ஒரு ரோபோட் பொம்மை வாங்கிட்டு வந்தாரே, எங்க அப்பா எனக்கு ரிமோட் கார் வாங்கிட்டு வந்தாரு, எங்க அப்பா இந்த பொம்மை வாங்கிட்டு வந்தாரு, அந்த பொம்மை. உங்க அப்பா உனக்கு என்ன பொம்மை வாங்கிட்டு வந்தாருன்னு கேட்டாங்க. என்ன பொம்மை வாங்கிட்டு வந்தாங்க? இந்த குழந்தை சொல்லிச்சு, உனக்கு விளையாடுறதுக்கு பொம்மை தான் இருக்கு, நான் விளையாடுறதுக்கு எங்க அப்பாவே இருக்காரு, எங்க அப்பாவே இருக்காரு. எங்க அப்பா ஆபீஸ் பிடிச்சு வந்தோடனே அவர் தோல்ல கையை பிடிச்சு தொங்குவேனே, அவர் தோலை பிடிச்சு தொங்குவேனே, அவர் கழுத்தை பிடிச்சு விளையாடுவேனே, எங்க அப்பா உட்கார வச்சு உப்பு மூட்டை விளையாடுவேனே, யானை குட்டி விளையாடுவேனே. நீ விளையாடுறதுக்கு உனக்கு பொம்மை தான் இருக்கிறது, நான் விளையாடுறதுக்கு அப்பாவே இருக்காங்கன்னு. பொம்மைகள் வாங்கி தரக்கூடிய பெற்றோர்களை விட பொம்மையாக மாறக்கூடிய பெற்றோர்களைத்தான் இந்த வாழ்க்கை அழகான ஒரு வாழ்க்கையாக குடும்பத்தினுடைய பரிசாக வச்சிருக்காங்க. சார், கடவுள் ஒரு வீட்டுல போய், இன்னைக்கு சாயந்தரம் உங்க வீட்டை விட்டு நான் போறேன், உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னு இருக்க, சாயந்தரம் வீட்டை விட்டு போயிடுவேன். அவன் சொல்லியிருக்கான், இப்படிலாம் என்னால் டப்புன்னு முடிவெடுக்க முடியாது, முதல் நான் போய் எங்க ஹையர் ஆபீசியல்கிட்ட கேட்கணும். இப்ப மாவட்ட ஆட்சித்தலைவரே இருந்தாலும் அவருக்கு ஒரு தலைவர் இருக்காருல்ல வீட்டுல, அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு தலைவர் இருக்கதான் செய்யறாங்க வீட்டுல. அந்த மாதிரி அவர் என்ன சொல்றாரு, கடவுளாவே இருந்தாலும் நான் எங்க ஊர்ல சொல்லுவாங்க சார், இந்த கதைக்கு ஒரு பாஸ் விட்டுட்டு சொல்றேன். மதுரையில மீனாட்சி பிள்ளை தமிழ்னு ஒரு நூல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மீனாட்சி பிள்ளை தமிழ்ல ஒரு காட்சி, பள்ளி அறை பூஜை நடக்குது, மீனாட்சியும் சொக்கநாதரும் அந்த ஊஞ்சல்ல உட்கார்ந்துருக்காங்க. சரியா? ஊஞ்சல்ல உட்கார்ந்துருக்காங்க. இந்த ஊஞ்சலை யார் தெரியுமா ஆட்டுறாங்க? பூதகணங்கள். அங்கிருந்து ஒரு பூதம் இப்படி தள்ளி விடும், அங்கிருந்து ஒரு பூதம் இந்த பக்கம் தள்ளி விடும், இப்படி 2 பூதகணங்கள் அந்த ஊஞ்சல் ஆட்டுது. இந்த ஒரு பூதம் அந்த பூதத்தை பார்த்து இப்படி கண்ணை காட்டுது, சொக்கநாதர் தலையை பாரு, சிவனுடைய தலையை பாரு, இப்படி கண்ணை காட்டுது, சிவபெருமானுடைய தலையை பாரு. அந்த பூதம் எட்டி இப்படி தலையை பார்த்துச்சு, பார்த்தா தலையில சிகப்பு சிகப்பா சிகப்பு சிகப்பா சிகப்பு சிகப்பா இருக்கு. இந்த பூதம் நினைச்சிச்சு, என்ன சிவபெருமான் எதுக்கு தலையில ஹேர் கலரிங் பண்ணிட்டு வந்திருக்காரு, நைட்டு நேரத்துல எதுக்கு ஹேர் கலரிங், பூரா சிகப்பு சிகப்பா சிகப்பு சிகப்பா சிகப்பு சிகப்பா இருக்கு என்ன? இப்ப இந்த பூதம் கண்ணை காமிச்சிச்சு, மீனாட்சி அம்மனுடைய காலை பாரு, இந்த காலில் நலுங்கு போட்டிருப்பாங்கல்ல,
இந்த காலில் நலுங்கு போட்டிருப்பாங்கல்ல, இந்த நலுங்கு அங்கைக்கங்க 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 அழிஞ்சிருக்கு. புரியுதா? இந்த மனுஷன் வரும்போது காலில் விழுந்துட்டு வந்திருக்காரு. பள்ளிக்கு வர்றதுக்கு முன்னாடி மீனாட்சி அம்மன் காலில் விழுந்துட்டு வந்திருக்காரு. இந்த பூதம் சொல்லுது, அங்க பாத்தியா காலில் நலுங்கு அழிஞ்சிருக்கு பாத்தியா? இவர் காலில் விழுந்து ஏதோ ஒரு பிரச்சனையில வணங்கிட்டு வந்திருக்காரு. சொக்கநாதராகவே இருந்தாலும் மீனாட்சி காலில் விழுந்தால் மட்டும்தான் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். சார், வீட்டுல யாரு தோக்குறாங்களோ, மனைவியிடம் யார் தோற்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க. இத மீனாட்சி பிள்ளை தமிழ் நமக்கு கத்து கொடுத்துட்டு போகுது. அப்படி இந்த கடவுளுக்கு சொன்னோன்னே இவன் சொன்னா, நான் போய் என் வீட்டுக்கார மாட்ட கேட்டு வர்றேன், அவங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நான் கேட்பேன். சரின்ட்டு வீட்டுக்கார மாட்ட போய் கேட்டாரு, ஏன்பா கடவுள் வீட்டை விட்டு போறாரா, என்ன வேணும்னு கேட்கிறாரு, என்ன சொல்லலாம்? ஏங்க ஒரு 500 பவுன் நகையா மொத்தமா கேளுங்கன்றுச்சு. 500 பவுன் நகை. பையன்கிட்ட போய் கேட்டாரு, என்னடா கேட்கலான்னு. இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட்டு கேளுப்பா, அப்படியே ஒரு நல்ல கம்பெனில சாப்ட்வேர் கம்பெனில வேலை கேளுப்பான். பொண்ணுகிட்ட கேட்டாரு, அப்பா நான் பார்த்திருக்கேன் ஒரு பையன், அவனே எனக்கு மாப்பிளையா வரணும்னு கேளுப்பான். அந்த வீட்டுல ஒரு வயசான பாட்டி சொன்னாங்க, அதெல்லாம் கேட்காதரா, நம்ம வீட்டுல எப்பயுமே சந்தோஷமும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் வேணும்னு கேளு. அவர் போய் கடவுள்கிட்ட கேட்டாரு, எனக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் நிம்மதி எங்க வீட்டுல இருக்கணும்னாரு. கடவுள் சொன்னாரு, மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் நிம்மதியும் உன் வீட்டுல இருந்தா நான் ஏன்டா உங்க வீட்டை விட்டு போறேன், நான் எப்பொழுதும் உன் வீட்டிலேயே இருந்து விடுகிறேன்னு இருந்தார். கண்ணதாசன் எழுதினார், நாயகனை சிலை வடிவில் நாட்டி வைத்த சைவர் திரு கோவிலுக்குள் நான் சென்றேன் தோழி, அவன் குரல் அங்கே கேட்கவில்லை தோழி, மாயவடி வான திரு மால் இருக்கும் சோலையினில் தூயவனை காண வந்தேன் தோழி, அவன் சொல்லும் மொழி கேட்கவில்லை தோழி, பாவம் அதை தீர்த்தர்களும் தேவன் அவன் ஆலயத்தில் மண்டியிட்டேன் தோழி, நிலை கொள்ளவில்லை வந்துவிட்டேன் தோழி, சித்தம் ஒரு முக்தி பெற பக்தி நிலை முக்தி பெற புத்தனையும் பார்த்து வந்தேன் தோழி, அவன் வார்த்த மொழி கேட்கவில்லை தோழி, என் மனதில் ஊடுருவும் தும்மதியை தீர்த்து நிம்மதியை வேட்டுதடி நெஞ்சம், உயர் தம்மதியை காட்டவில்லை அஞ்சும், காடுமலை நீர் நெருப்பு காற்றுமலை வான்முகிகள் கூடி வர வைத்தவனை காணேன், ஒரு கூடிழந்த பறவை என ஆனேன், என் மனதில் ஊடுருவும் தும்மதியை தீர்த்து மன நிம்மதியை வேட்டுதடி நெஞ்சம்னார். கடவுளே வந்தாலும் இந்த நிம்மதியத்தாயா நான் கேட்கிறேன்னு. அப்படி இந்த குடும்ப வாழ்க்கையால் மட்டுமே அந்த நிம்மதியை கொடுக்க முடியும். 4வது டைம் ஆயிடுச்சு, ஒரே 4-5 விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிருக்கேன். 4வது ஒருத்தருடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது என்னப்பான்னா, சமூக ரீதியான வாழ்க்கை, நம் சக மனிதர்கள் மீது அக்கறை கொண்ட வாழ்க்கை. தமிழ் தாங்க கத்துக் கொடுத்தது. எப்பா ஒரு நாள் வாழ்க்கை எப்படியா வாழ்றது, நீ நடந்து போறீங்க, இறைவனுக்கெல்லாம் பெரிய பூஜை பண்ண வேணாம், நீ நடந்து போறப்போ ஒரு 2 இலையை பறிச்சு போட்டு போப்பா. அது கூட முடியலையா, நீ சாப்பிடும் போது ஒரு கைப்பிடி உணவு எடுத்து வச்சு போப்பா. யாவருக்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கோர் வாயுரை, பசுனா உயிரினம் அர்த்தம், ஏதோ ஒரு உயிரினம். யாவருக்குமாம் பசுவுக்கோர் வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, அதுவும் இல்லையா யாவருக்குமாம் பிறர்க்கோர் இன்னுரை தானேன்னு கத்து கொடுத்துச்சு. ஒருத்தரை பார்த்தா நீங்க நல்லா இருப்பீங்க, உங்களுடைய மனதுக்கு நல்லா, இதை சொல்லணும்லமா, சொல்லவே மாட்டானே. ஆஸ்பத்திரிக்கு ஆறுதல் சொல்றேன்ட்டு போவேன், ஒரு ஹார்லிக்ஸ் டப்பாவையும் அழுகி போன 2 ஆரஞ்சையும் எடுத்துட்டு போவேன். வைத்த வலியா, எங்க பெரியப்பாக்கு இப்படிதான் வைத்த வலி வந்துச்சு. கட்டின்டாயிலே, இவர் சொல்ல அதெல்லாம் இல்லைங்க எனக்கு, டாக்டருக்கு என்ன தெரியும், அது கட்டிதான், அது 15 நாள்ல கேன்சராலாம் மாறுமா, இப்பெல்லாம் கேன்சர் வந்துருதான். அப்புறம் அந்த கட்டியை அறுத்தாலும் கேன்சர் போக மாட்டேங்குதான், உங்களுக்கு முடிஞ்சிச்சுட்டான். அவருக்கு வைத்த வலி போய் நெஞ்சு வலி வந்துருச்சு. இவன் ஆஸ்பத்திரிக்கு போனானா ஆளை காலி. ஒருத்தரை பார்த்தா 4 நல்ல வார்த்தையை சொல்லணுங்க. டிஎன் சேஷன் கேள்விப்பட்டிருக்கோம்ல, தமிழ்நாட்டினுடைய ஆல் இந்தியா எலெக்ஷன் கமிஷனா இருந்தவர் டிஎன் சேஷன். அவர் சொல்றாரு, ஒரு முறை டெல்லிக்கு போயிருந்தப்ப இந்த ஒரு மாந்தோப்பை போய் சுத்தி பார்க்க போறாங்க. அங்க ஒரு குருவி கூடு இருக்கு, அழகா ஒரு டிஃபரெண்டா ஒரு குருவியினுடைய கூடு. அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, இந்த குருவி கூட்டை எடுத்துட்டு வந்தா நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கலாம்ல, யாராவது இந்த குருவி கூட்டை எடுத்துற சொல்லுங்களேன்றாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவன் இருப்பான்ல, அந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய சிறுவனை கூப்பிடுறாங்க. இந்தாப்பா ஒரு 10 ரூபா அதை எடுத்தான்றாங்க. அவன் வேணா நான் எடுத்துற மாட்டேன்றான். 50 ரூபா கொடுக்குறாங்க, எடுத்து தான்றாங்க. வேணா நான் மாட்டேன் அப்படின்றான். 100 ரூபா கொடுக்குறாங்க, 500 ரூபா கொடுக்குறாங்க, எடுத்து தான். அவன் சொன்னா, நீங்க கோடி ரூபா கொடுத்தாலும் நான் அந்த குருவி கூட்டை கலைச்சு நான் எடுத்து தர மாட்டேன். இவர் கேட்கிறாரு, ஏன் எடுத்து தர மாட்டேன்? அந்த குருவி எல்லாம் குஞ்சு குருவி உள்ள இருக்கு, தாய் பறவை உணவு தேடி போயிருக்கு, இந்த குருவி எல்லாம் என்னுடைய அம்மா வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கு. சாயந்தரம் அம்மா இறைதை எடுத்துட்டு வரும்போது குஞ்சுகளை காணமேன்ட்டு அம்மா பரிதவிக்கும், அம்மாவை காணமேன்னு இந்த குஞ்சுகள் பரிதவிக்கும். எவ்வளவு கோடி ரூபா கொடுத்தாலும் நான் இந்த பாவத்தை பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா?
எங்க அம்மா இறந்து ஒரு வாரம் தாங்க ஆகுதுன்னு அந்த பையன். இந்த தாயை பிரிந்திருக்கக்கூடிய வேதனை என்னன்னு எனக்கு தாங்க தெரியும், அம்மாவையும் பிள்ளையும் நான் பிரிக்கவே மாட்டேங்கன்னா. TN சேஷன் அவர்கள் எழுதுறாரு, நான் எவ்வளவோ பெரிய அரசியல் அதிகாரத்தில் இருந்தேன், எவ்வளவோ பெரிய அதிகாரங்கள்ல இருந்தேன், IAS படிச்சேன், பெரிய பெரிய படிப்புகள்லாம் படிச்சேன். ஆனா அந்த அன்பினால் இருந்த 8 வயது சிறுவன் முன்னால் தலை குனிந்து நின்றேன்னு TN சேஷன் அவர்கள் எழுதுறாரு. பிற உயிரினங்கள் மீது ஒரு அக்கறை. நான் சமீபத்துல கோயம்புத்தூர்ல ஒரு ரோட்டரி கிளப்ல பேசுறதுக்காக போயிருந்தேன். அப்ப 2 ரூபா இட்லி பாட்டி, கமலா தாள்னு அந்த பாட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2 ரூபாய்க்கு இட்லி கொடுக்குறாங்க அந்த பாட்டி. அவங்களை கெஸ்டா கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அவங்க வந்து கூப்பிட்டு வந்தாங்க. நான் அந்த அம்மாட்ட ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு இப்படி பக்கத்துல பவ்யமா உட்காந்து அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன். என் பாட்டி, எப்படி பாட்டி அத்தனை பேருக்கும் நீங்க சாப்பாடு போடுறீங்க, எப்படி இட்லி அத்தனை பேருக்கும் 2 ரூபாய்க்கு எப்படி கொடுக்க முடியுது? அந்த பாட்டி சொன்னாங்க, ஆச்சரியம், அந்த 2 ரூபாயும் சில பேர் கொடுக்க மாட்டாங்களாம். சாப்பிட்டுட்டு 2 ரூபாயும் கொடுக்காம போயிடுவாங்களாம். நான் அந்த பாட்டிகிட்ட கேட்டேன், ஏன் பாட்டி அதை கொடுக்காம போயிட்டாங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் இல்லையா? அதையும் கொடுக்காம போனா என்ன பாட்டி? அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை, கொடுத்தா லாப கணக்கில் எழுதிப்பேன், கொடுக்காட்டி புண்ணிய கணக்கில் எழுதியிருப்பேன். இப்படியான மனிதர்களால் தான் இந்த பூமி மழை பெய்து கொண்டு இருக்கிறதுன்னு தோணுச்சு. நேரம் ஆயிடுச்சு. அவராவது 10 நிமிஷம் கேட்டாரு, என்னைய பேச விட்டா நான் 10 மணி வரை கேட்பேன். அதனால இந்த ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிருங்க. இந்த மனித வாழ்க்கை எப்படிப்பட்டது பான்னாங்க, ஃபேமிலி லைஃப், பிசினஸ் லைஃப், பர்சனல் லைஃப், சொசைட்டி லைஃப், இந்த 4ஐயும் எவன் ஒருவன் வெற்றி பெறுகிறானோ அவன்தான் சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறான் அர்த்தம். சில பேர் தொழில மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருவாங்க, மிகப்பெரிய இலக்கிய கூட்டத்துல பெரிய ஆளா வந்துருவாங்க. சார், பாரதிய கொண்டாடுறோம்ல, எத்தனை பேருக்கு செல்லம்மா பாரதி பட்ட கஷ்டம் தெரியும்? காந்தியடிகளை கொண்டாடுறோம், எத்தனை பேருக்கு கஸ்தூரிபாய் அம்மையார் பட்ட கஷ்டம் தெரியும்? பாரதி ஒரு தடவை சென்னையில இருக்கிற ஒரு ஜூவுக்கு போறாரு. அங்க அந்த கூண்டுக்குள்ள சிங்கம் இருக்கு. நம்மால என்ன தெரியுமா பண்றாரு, கூண்டுக்குள்ள கைய விட்டு சிங்கத்தோட வாழை பிடிச்சி இழுத்து, நீ காட்டுக்கு ராஜா, நான் பாட்டுக்கு ராஜா, வா 2 பேரும் கை கொடுக்குவோன்னு கேட்கறதுக்கு நமக்கு அப்படி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது இல்ல? செல்லம்மா பாரதி சொல்றாங்க, நான் அப்பொழுது இறைவனிடம் வேண்டிக் கொண்டேன், இந்த சிங்கத்திற்காவது நல்ல புத்தியை கொடு இறைவான்னு நான் இறைவனிடம் வேண்டிக் கொண்டேன். சார், கவிஞருடைய கவிதையை படிக்கிறது, கை தட்டுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பேச்சாளர்களை மேடையில வச்சு பாக்குறது ரொம்ப சந்தோஷம். எங்க வீட்டுல வந்து கேட்டு பாருங்க, அவருக்கு ஒன்னும் பேச தெரியாதுவாங்க. கரெக்டா? கலைஞர்கள் தாண்டி இந்த குடும்ப வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி, பிசினஸ் லைஃப், பர்சனல் லைஃப், தனி மனித வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு தூரம் சந்தோஷமா இருக்கோம், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு நாம் எத்தனை தூரம் பயனுள்ளவர்களாக இருந்திருக்கோம். இன்னைக்கு சொல்லிட்டு போறேங்க, எதிர்கால தலைமுறைக்கு இன்ஸ்டாகிராமை பார்த்து நம்ம என்ன தெரியுமா பண்ணிடுறோம், இவங்க தான் பிரபலமானவங்க, இவங்கள மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும், நமக்கு தப்பா புகட்டப்பட்டுக்கிட்டே இருக்குங்க. ஒருத்தர் தர்பூசணியை தின்னுக்கிட்டு கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை இன்னைக்கு செலிபிரிட்டின்னு கொண்டாடிட்டு இருக்கோம். ஒருத்தர் கடிதத்தை படிச்சுட்டு கெட்ட வார்த்தையில திட்டிட்டு இருக்காரு, அவரை செலிபிரிட்டி. there is a difference between popularity and celebrity. பிரபலங்கள் வேறு, அவங்க அப்படி போயிடுவாங்க. பிரபலம் என்பது வேறு, ஆனால் கொண்டாடத்தக்கவர்கள் என்பவர்கள் வேற. நம்ம இத்தனை பிரசிடென்ட் இருந்தாங்களா, யாராவது ஒரு பிரசிடென்ட் பேர் சொல்லுங்க, குடியரசுத் தலைவர் பேரை யார சொல்றோம்? கரெக்டா? எத்தனை குடியரசுத் தலைவர் இருந்தாங்க, ஆனா நம்ம ஏன் அப்துல் கலாம் ஐயா பேரை சொல்றோம்? ஏன்னா அவர் மட்டும்தான் தான் வாழ்ந்த நாட்களை தன்னுடைய நாட்களாக மாற்றிக்கொண்டார். குடியரசு மாளிகைக்கு பதவி ஏற்க போறாரு, ஒருத்தர் போய் காலு கீழே உட்கார்றான், என்னன்னு கேட்கிறாரு. வைஸ்ராய் காலத்துல ஷூக்கு பாலிஷ் போடுறதுக்கு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அவன் போய் உட்கார்றான், அதெல்லாம் வேணாம்ப்பா நீ போன்றாரு. அவன் சார் சார் சார்ன்ட்டு அழுகுறான். எதுக்குடா என்னன்னு கேட்கிறாரு. இல்ல சார், அவனுக்கு 4 பசங்களாம், நீங்க வந்த உடனே வேலையை விட்டு அனுப்புறீங்கன்னு அவன் அழுகுறான். அவர் சொன்னார், அதெல்லாம் இல்லப்பா, நீ தோட்டத்துல போய் தண்ணி ஊத்து, உன வேலையை விட்டுல தூக்கல, தோட்டத்துல போய் தண்ணி ஊத்துட்டார். இப்ப இவருடைய குடியரசு ஆட்சி காலம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் வீட்டுக்கு போனோம், சூட்கேஸ் எடுத்துட்டு வந்தாரு. ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஒருத்தன் அழுதான்ல, அவனை கூப்பிடுனார். அவர் வந்தாங்க. நீ என்னமோ நான் வந்த உடனே உன்னைய வேலையை விட்டு அனுப்புறேன்னு சொன்ன, இன்னைக்கு என்னையவே வேலையை விட்டு அனுப்ப போறாங்க தெரியுமா அப்படின்னாரு. அவன் உடனே ஒன்னும் புரியாம பார்த்தான். நீ இந்த தோட்டத்துக்குலாம் தண்ணி அடிப்பேல, எப்படி அடிப்பேன்னு கேட்டார். அவன் உடனே ஸ்ப்ரே வச்சு இப்படி அடிச்சு காமிச்சான். இந்த சூட் கேஸ்ல அதை ஸ்ப்ரே பண்ணு. அவர் வச்சு இந்த சூட் கேஸ்ல ஸ்ப்ரே. அவனுக்கு என்னன்னா, இந்த சூட் கேஸ்ல டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், இவர் துணியெல்லாம் இருக்கும், இதை எப்படிங்க நான் தண்ணியை போய் ஸ்ப்ரே பண்ண, அதெல்லாம் மாட்டேன் அப்படின்றான். இல்ல நீ ஸ்ப்ரே பண்ணுன்றாரு. அவன் லைட்டா அப்படி இப்படி அடிக்கிறான். அவர் அந்த ஸ்ப்ரே பண்ண சூட் கேஸ் எடுத்து காமிச்சார். ஏன் தெரியுமா நான் அதை சொன்னேன்? குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து அப்துல் கலாம் செல்லும் போது ஒரு தூசியை கூட எடுத்து செல்லவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியணும்ன்றதுக்காக நான் இதுல தண்ணி எடுத்து காட்ட சொன்னேன். இப்படியான தலைவர்கள் தான் கொண்டாடத்தக்கவர்கள். இவர்களை நம்ம ரோல் மாடலா எடுத்துக்கணும். இப்படியான தலைவர்களாக நம்ம வரணும் பான்.
நாம என்ன பண்ணிடுறோம், இன்ஸ்டாகிராம்ல வரக்கூடிய கோமாளிகளை பார்த்துட்டு நாமளும் அதே மாதிரி பண்ணணும், பேஸ்புக்ல இருக்கவங்களை பார்த்துட்டு நாமளும் அதே மாதிரி பண்ணிடணும்னு நினைக்கிறோம்ல. யாரை, ரெண்டு விஷயங்க. சிலரை நாம தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால அவங்க கிட்டே இருந்து நாம சம்பாதிப்போம், சிலரை நாம தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால அவங்க நம்ம கிட்டே இருந்து சம்பாதிப்பாங்க. எப்படி தெரியுமா? கடைசியா வந்த விஜய் படம் என்ன? கோட். யாரு டைரக்டர்? யாரு? வெங்கட் பிரபுவா? சூப்பர், அந்த பையன் கை தட்டுங்க. கோட் விஜய் மாதிரியே இருக்கான், சின்ன விஜய் மாதிரி. வெங்கட் பிரபுவா? உன் பேர் என்ன தம்பி? தினேஷ். திருவள்ளூரின் ஜிடி நாயுடு தினேஷ் சொல்றார் கோட் வெங்கட் பிரபுவா? இஸ்ரோவோட டைரக்டர் யாரு? கோட்டு படத்தினுடைய டைரக்டர் யாருன்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா நம்ம கிட்ட இருந்து அவர் சம்பாதிப்பார். இஸ்ரோவினுடைய டைரக்டர் யாருன்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா அவர்கிட்ட இருந்து நாம சம்பாதிக்கலாம். கரெக்டா? ஆமா, அழைப்பு வந்துருச்சு. அந்த மாதிரி கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிச்சிடுறேங்க. இந்த மனித வாழ்க்கை எப்படிப்பட்டது பாருங்க. எனக்கு தெரிஞ்சு சார், உலக லிட்ரேச்சர், இத்தனை நேரம் நீங்க பேச்ச கேட்கலனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு பாட்டை மட்டும் கேட்டுருங்க. இந்த பாட்டு இருக்கக்கூடிய புத்தகத்தை மட்டும் வாங்கிருங்க. உலக லிட்ரேச்சர்ல மனித வாழ்க்கையை பற்றி இப்படி சொன்ன பாடல் உலக லிட்ரேச்சர்ல எனக்கு தெரிஞ்சு கிடையாது. பட்டினத்தாரினுடைய ஒரு பாடல், உடற்கூற்று வண்ணம் அந்த பாட்டினுடைய பேர். இவ்வளவு விஷயங்கள் ஏன் சொன்னா, இதுக்கான ஒவ்வொரு புத்தகத்தையும் நீங்க தேடணும். பர்சனல் லைஃபுக்கு MS உதயமூர்த்தி ஐயார்கள் எழுதிய எண்ணங்கள் புத்தகம் இருக்கு, ஞானத்தை தேடி இருக்கு. தொழில் ரீதியான வாழ்க்கைக்கு ரிச் மேன் புவர் டேட்ன்ற புத்தகம். அப்படி ஒவ்வொரு புத்தகத்தையும் நீங்கள் இதற்காக தேடணுன்றதுக்காக சொன்னேன். பட்டினத்தாரினுடைய உடற்கூற்று வண்ணம், ஒரு மனித வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு ஒரு பாட்டில் எழுதியிருப்பார். ஒரு மட மாதும் ஒருவனும் ஆகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலந்து ஒழுகிய விந்து ஊரு சுரோனிதம் மீது கலந்து பணியிலோர் பாதி, பணி கூட கிடையாது, பணியிலோர் பாதி சிறுதுளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதுமடர் கமடம் இதுவென்றாகி, தாமர மொட்டு மாதிரி உயிர் வாழ்மா, பதுமடர் கமடம் இதுவென்றாகி பார்வை மெய் வாய் செவி கால் கைகள் என்றே உருவமாகி உயிர் வளர் மாதம் 9 ஒன்றும் நிறைந்த மடந்தை உதரம் அகன்று புவியில் விழுந்து யோகமும் வாரமும் நாளும் அறிந்து மங்கையர் சேனை தாரணை ஆடை மடமையில் கொங்கை அமுது உண்டு ஓரறிவு ஈரறிவு ஆகியே வளர்ந்து. இந்த தாய்ப்பால் குடிச்சோடனே குழந்தைக்கு ஓரறிவு ஈரறிவு ஆயிருமா, ஓரறிவு ஈரறிவு ஆகிய வளர்ந்து ஒளிநகை ஊரல் இதழ் மடவாக உவந்து முகந்திட வந்து தவழ்ந்து மடியிலிருந்து வாயிறு போயென நாமம் விளம்பி உரைமணி ஆடை அரைமணி ஆட, டவுசர் நிக்காதான் பையனுக்கு, உரைமணி ஆடை அரைமணி ஆட உண்பவர் தின்பவர் தங்களோடு உண்டு தெருவினில் இருந்து புழுதி அடைந்து தேடிய பாலரோடு கூடி நடந்து 5 வயதாகி விளையாடியே. 5 வயசு ஆயிடும். இந்த 5 வயசு ஆச்சு என்னப்பா பண்ணுவாங்கன்னா, ஸ்கூல்ல சேர்த்து விடுவாங்கல்ல, உயர்தர் ஞான குரு உபதேச முத்தமிழின் கரைகளும் கரை கண்டு வளர்புற என்றே பலரும் விளம்ப வாழ் 16 பிரயாயம் வந்து 16 வயசு ஆயிடுச்சான். இந்த 16 வயசான என்னப்பா பண்ணுவான்னா, இந்த இடத்துல நீங்க பட்டினத்தாருக்கு கைதட்டலாம். 16 வயசான என்னப்பா பண்ணுவான், மயிர்முடி கோதி ஸ்டைல் பண்ணிப்பானா, மயிர்முடி கோதி 60 நீல வண்டமர் தந்தொடை கொண்ட புனைந்து மணிப்பொன் விளக்கு பணியும் அணிந்து, இப்படி காப்பு போட்டு போனோம், மணிப்பொன் விளக்கு பணியும் அணிந்து மாதகர் போதகர் கூடி வணங்க மதன சுரூபன் இவன் என மோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு விரிவிழி கொண்டு சுழிய எறிந்து மாமையில் போல் அவள் போவது கண்டு, புண்ண பார்க்க ஆரம்பிச்சிருவானா, மாமையில் போல் அவள் போவது கண்டு மனது பொறாமல் அவள் பின்னால் சென்று மங்கள செங்கல்ல சந்திகள் கொங்கை மருவ மயங்கி இதழமுது உண்டு தேடிய மாமுதல் சேர வழங்கி, காசை கொண்டு போய் கொடுத்துருவானா, தேடிய மாமுதல் சேர வழங்கி ஒரு முதலாக முது பொருளாக தேடிய தனங்களை வம்பில் இழந்து மதன மதன சொரூபம் இதுவென்று வாலிப கோலமும் வேறு பிரிந்து வளமையும் மாறி இளமையும் மாறி வன்பல் விழுந்து இரு கண்கள் 2 வயது முதிர்ந்து செவிதிமிர் வந்து வருவதும் போவதும் ஒரு முதுகூன் மந்தி எனும்படி, ஒரு வயசான குரங்கு வருதுன்னு குனிஞ்சிருவாங்கல்ல, வருவதும் போவதும் ஒரு முதுகூன் மந்தி எனும்படி குந்தி நடந்து மதியும் இழந்து செவிதிமிர் வந்து கலியுகம் மீதினில் இவர் மரியாதை கண்டவர் நெஞ்சம் சஞ்சலம் மிஞ்ச. இவர் எவ்வளவு பெரிய பணக்கார தெரியுமாப்பா, இவர் எவ்வளவு பெரிய அதிகாரி தெரியுமாப்பா, இப்படி பார்த்தவரு தானா பாத்ரூம் போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும், கலியுகம் மீதினில் இவர் மரியாதை கண்டவர் நெஞ்சம் சஞ்சலம் மிஞ்ச கலகலவென்று மலசலம் வந்து கால்வழி மேல்வழி சேர நடந்து தெளிவுமின்றி உரைதடுமாறி சிந்தையும் நெஞ்சமும் உலர்ந்து தவிழ்ந்து தினமும் அலைந்து தேரினல் ஆதரவு எதுவென நொந்து மறையவன் வேதம் எழுதியவாறு வந்தது கண்டம் என்று தெளிந்து இனியன கண்டம் இனியன தொந்தம் மேதினி வாழ்வு நிலாதினி என்று கடன்முறை பேசும் என உரை நாவும் தங்கி விழுந்து
கையால் மொழிந்து, கடைசி காலத்துல பேச்சு வராது, அதை எடுத்துட்டு வான்னு கையால் மொழிந்து கடைவாய் கஞ்சி ஒளிகிட வந்து பூதமும் நாளும் சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே. ஹார்ட் அட்டாக் வந்துருமா? நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே யாருப்பா வருவான்னா, உச்சடையும் சிறு குஞ்சமும் மிஞ்ச மதகும் இரண்ட வடிவம் இளங்க மாமலை போல் எம தூதர்கள் வந்து வளைகுடு வீசி உயிர் கொடு போக மைந்தன் வந்து குனிந்து நொந்து மடியில் இருந்து மனைவி புலம்ப மாய்கினரே இவர் காலம் என்று பழையனர் காணும் என்பர் அறியிலார் பஞ்சு பறந்தது என்பர் பந்தர் இடுமென வந்து பறையிடை முந்தி பிணம் வேக விசாரியும் என்று ஏவும் சிலர் பனித்துகில் துஞ்சக கலபம் அணிந்து, புது டிரெஸ், பனித்துகில் துஞ்சக கலபம் அணிந்து பாவமே செய்து நாரும் இந்த உடம்பை வரிசை கெடாமல் எடுமென ஓடி மைந்தர் வந்து குனிந்து சுமந்து கடுகி நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வு இதுவென நொந்து விறகிடை மூடி அனல் கொடு போக வெந்து விழுந்து தனிந்து நாணங்கள் உருகி எலும்புகள் கருகி ஒரு பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் அடியேனை இனி வாழ்த்து மேன கண்ண பட்டினத்தார் எழுப்பு. ஒரு துளி நீர்ல ஆரம்பிக்கக்கூடிய இந்த வாழ்க்கையின் பயணம் ஒரு பிடி நீர்ல முடிஞ்சிரும்பா. இவ்வளவுதாயா இந்த வாழ்க்கையினுடைய பயணம். ஒரு கைக்கு கவிஞன் எழுதினார், ஒரு பணக்காரர் வீட்டு நாய் இறந்து போனது, ஊரே கூடி துக்கம் கேட்டது. ஒரு நாள் பணக்காரரே இறந்து போனார், ஒரு நாயும் வரவில்லை. இவ்வளவுதான் மனித வாழ்க்கை. நான் அப்படியான இந்த வாழ்க்கைய, ஈசல் போன்று இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கைய, கிடைத்த இந்த அற்புதமான ஒரு அற்புதத்தை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆனந்தத்தோட மகிழ்ச்சியோடு குடும்பத்தோடு கொண்டாடக்கூடிய அற்புதமான தருணத்தை இறைவன் வழங்க வேண்டும்.